ஒரு வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு அவசர அவசரமாக ஓடி வந்ததுக்கு காரணம் என்னுடைய நண்பன் உதயா தான். இந்த இடத்துல தான் கை தட்டணும். சினிமாவில் தொடர்ந்த வெற்றிகளும் கிடையாது, தொடர் தோல்விகளும் கிடையாது. வெற்றியையும் தழுவுவோம், தோல்வியையும் தழுவுவோம். வெற்றி கொஞ்சம் அதிக நேரம் இருப்பவர்களை பெரிய இடத்துல வச்சு பார்க்குறோம். தோல்வி கொஞ்சம் அதிகமாக இருப்பவர்களை நாம் மறந்து விடுகிறோம், சினிமா புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஒரே மனப்பக்குவத்தோடு கடைசி வரை போராடுகின்ற மனப்பக்குவம் வருவது என்பது மிக பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட கிடைப்பது அரிது. ஆனால் தொடர்ந்த போராடிக்கொண்டே இருப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தில் வேணும், அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவத்தை திருநெல்வேலி படத்திலிருந்து, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட என்னப்பா ஒரு 15 வருஷம், 2000 15 வருஷம் ஆச்சு. திருநெல்வேலியில் அறிமுகமானவர் என்னுடைய நண்பர் உதயா. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனாலாம் போராடி போராடி பார்த்து முடியாமல் ஆவி வரைக்கும் வந்திருக்காரு இப்போ. ஆனால் இந்த ஆவி அவரை வந்து காப்பாற்றிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. ஒரு மனிதனை, ஒரு கலைஞனை வந்து புடம் போட்டு பார்ப்பார்கள். அதில் அவன் தாங்குறானான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டியும் அவன் போராடி கொண்டிருந்தால் அவனை கை தூக்கி எழுப்பி உட்கார வைத்து விடுவார்கள், கை தூக்கி அவனை காப்பாற்றி விடுவார்கள். அது தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட். அதுக்கு நிறைய திரையுலகத்திலேயே நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. நிறைய பேர் இதுதான் என் கடைசி படம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் இப்போ என் சொத்தையெல்லாம் அடமானம் வச்சு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன்பாங்க. அது புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து நடந்திருக்குது. இந்த படம் வந்தால் நான் மன்னன், இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன், இல்லாட்டி நான் ஒரு நாடோடின்னு சொன்னார், நாடோடி மன்னன் அவர் வரும்போது. ஆனால் அந்த படம் ஜெயித்தது. தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் அவரை தூக்கி விட்டார்கள். அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த படம் வந்து என்னுடைய நண்பன் உதயாவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும்னு எனக்கு தோணுது. ஆவிக்குமார் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. பங்கு குமார், அந்த குமார், இந்த குமார்னாக இன்னைக்கு ஆவிக்குமார் சொல்கிறாங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உதயாவை நான் இன்னைக்கு தான் நேரில் பார்த்துருக்கேன், தப்பாக நினச்சிக்கூடாது. அவர் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னு கேட்டேன், இதுதான் அவங்க மொதல் படமா? ஐயோ சார், நான் 13 படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இவர் விவேக் சார் சொன்ன மாதிரி பெண் ஆவி தான் இருக்குது, ஆண் ஆவி இல்லைன்னு. ஆண் ஆவி வரப்போகுது ஆகஸ்ட் மாதம். சவுகார்பேட்டையில் ஸ்ரீகாந்த் ஆவியாக நடிக்கிறாரு. அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். அதனால் அந்த குறையை தீர்க்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் உயிரின் மேலான ரசிகர்களுக்கு நெஞ்சார மனதான வாழ்த்துக்களை சொல்லி, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானனுக்கும் மற்றும் சிவா, கதிரேசன், இவங்க அனைவருக்கும் நெஞ்சார மனதாக எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி, என்னை பேச வாய்ப்பளித்த என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளிக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரெண்டாவது, என் 2 கண்களாக பத்திரிகையாளர் தொலைக்காட்சிக்கும் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இது வந்து பேய் கதை தான். பேய் கதை வந்து ஒரு பேயில் ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இது அது இயக்குனர் காண்டிபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லணும். ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 படம் என்எஸ்சி ஏரியாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 40 படம் எடுத்திருக்கேன். என் நண்பர்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான பாண்டியெல்லாம் கூட பார்த்தா சந்தோஷப்படுவாப்புல. ஒரு கிளைமேக்ஸை வந்து இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாம் சமீபத்தில் ஒரு 20 வருஷத்தில் பார்த்துருக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஒரு கடைசியில் எனக்கு கூட அது அந்த பேயா இல்லை இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கினார். அதனால் இதில் நடித்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாமல், கொஞ்சம் கூட நீங்கள் 2 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அன்றைக்கி படம் பார்த்த அன்றைக்கி என்னை நினச்சி பார்ப்பீங்க, இவர் நீ சொன்னாரான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரும். சிவாஜி டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் பண்ணியிருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஐட்டம் சாங்னாவே டான்ஸஸ் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். பட் இதில் டான்ஸஸ் இல்லாமல் வெறும் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் வச்சு தான் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கீமாக இருக்கும். அது இல்லாமல் சென்னையில் பண்ணல, பெங்களூரில் போய்ட்டு ரியல் பப்பு ஒன்று எடுத்து அங்கே ரியலாகவே பண்ணுவோம். நாங்கள் செட்டெல்லாம் போடாமல் பப்பில் பண்ணது ஒன்று. அதுமாதிரி எனக்கு சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் மிஸ்டர் ராஜேஷ் யாதவ் சார். ஸோ அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கேட்டோன்னே ப்ரொவைட் பண்ண ப்ரொடியூசர் ஸ்ரீதர் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாட்ச் பண்ணுங்கள், போய்ட்டு தேட்டரில் பாருங்கள். ஆக்ஷன் டெக் மூவி சார்பாக
எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஆவிக்குமார் திரைப்படம். இது முழுக்க முழுக்க கதாநாயகியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். மும்பையிலேருந்து ஹிந்தி படத்தில் அறிமுகமான கனிகா திவாரி இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இசை ஜாம்பவான்கள் விஜய் ஆண்டனியும் ஸ்ரீகாந்த் தேவும் முதலாக இணைந்து இசையமைக்கப்பட்ட ஒரு படம் அது. இந்த படத்தில் வந்து த்ரில்லிங், க்ரைம், காமெடி ஒரு ஜனரஞ்சமான ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக நாங்கள் எடுத்து இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அபிநய டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராஜேஷ் கே நாராயணன், ஆவிக்குமார் படத்தோட ஒளிப்பதிவாளர். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபங்க்ஷன், இன்றைக்கி ட்ரைலர் அண்ட் ரிலீஸ். மியூசிக் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். இது வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா 2 பேர் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் 3 சாங் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரி சாங்ஸு. ஒன்று வந்து ஒரு த்ரில்லரான சாங், ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான மெலோடி பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு நல்ல ஒரு ரேப் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு ஐட்டம் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. அண்டு இந்த ஆவி படங்கள்னு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப பிரமாதம் பின்னிட்டார். ஹீரோ பார்த்திங்கன்னா உதயா, ஹீரோயின் கனிகா, அப்புறம் வந்து காமெடிஸ்ட் மனோபாலா, தேவதர்ஷினி, அப்புறம் வந்து முண்டாசிப்பட்டி இவரெல்லாம் பண்ணியிருக்காரு, ராம்தாஸ், இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆவி படம் தான் பேர் இருக்கும். பட் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட், நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.